சாமி நீங்கள் ஒரு 3 பேர் இப்படி உட்காந்துக்கோங்களேன். போதும் நீங்கள் அப்படியே இருங்க. ஐயா நீங்கள் வந்துருங்க. ஏன்னா யாரும் உள்ளே வராமல் இருப்பாங்க. நடந்து போனாங்கன்னா அவங்க செப்பல் போட்டுலாம் உள்ளே போகிறாங்க, சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதுவும் 2 கேன் இருக்குங்கய்யா. இந்த ஓரமாவே இறக்க சொல்ல வேண்டியதானே. இவர் எங்க பெரியவரா? சரி சரி சாமி, சரி சாமி, சரி, ஓகே 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 சார். சரி சரி. ஸ்வீட் பாக்ஸ் இறக்கிட்டீங்களா? ஸ்வீட் பாக்ஸ் எங்க சாமி? ஸ்வீட் பாக்ஸ் எங்க? ஓகே, இது ஒன்று தனியாக இருக்கட்டும், அது பாக்ஸ் மட்டும் இருக்கு. அது அது வச்சிருங்க, அது வச்சிருங்க. அப்புறம் வேணும் ஸ்வீட் பாக்ஸ் எடுங்க. முதல்ல தண்ணி கொடுத்துருங்க சாமி. கிளாஸ் இருக்கும் பாருங்க, பின்னாடி கிளாஸ் எடுத்து கொடுத்துருங்க. கிளாஸ் அதோ எடுத்துட்டீங்களா? நம சிவாய் கொடுங்க. ஒரு பாதி கிளாஸ் ஆரம்பி கொடுங்க, நான் அந்த ஒரு பக்கம் கொடுங்க. அவ்வளோதான். நம சிவாய். சிவாய நம. நம சிவாய். சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய தண்ணியா சாமி. இல்லை தண்ணி ஊற்றிட்டே வந்துருங்க, ஒரு வேளை முடிஞ்சிட்டோம். இல்லை தண்ணி இருக்கட்டும், ஃபுல்லாக தண்ணி இருக்கட்டும். முதல்ல சாப்பாட்டுக்கு முன்னே தண்ணி இருக்கட்டும். இன்னொரு ஜக்கு கூட எடுத்துக்கோங்க சாமி. முதல்ல தண்ணி கொடுத்துருவோம். சிவாய நம. இதோட வாங்கிக்கோ. நம சிவாய். 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 ஓம் 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 நம சிவாய். பார்வதிபதே பிள்ளையிலும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலர்த்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி எரிக்கும் வாத ஊரங்கோல் திருவாசகம் என்னும் தேன். நமசிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலியாண்ட குருமணியன் தாழ் வாழ்க. ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. புறப்பருக்கும் விஞ்சகந்தன் பெய்கடகள் வெல்க. புறத்தாருக்கு சேயோந்தன் பூங்கடகள் வெல்க.
கலங்குவார் உள்மையிலும் கொள்கடல் வெல்க இறங்குவார் ஓங்கி விக்கும் சீரோன்கள் வெல்க ஈஸ்வரடி போற்றி எந்த எடி போற்றி தேசரடி போற்றி சிவன் சேவடி போற்றி தேயத்த நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்திடம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி தொடர்களாலே அவன்தால் வணங்கி இந்த மயில கேப் இருக்கு உட்காருங்களா இந்த வினைகளுக்கும் ஓய உரைப்படியார் கண்காட்டு வந்து இதுவரைக்கும் எட்டாயிரம் 12 மிக்காய் விலங்கொழியாய் பொல்லாவினையேன் புயல் மாறி உண்டறியேன் புல்லாகி பொருளாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கிழங்களாய் வல்ல அசுரராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் சாமி சாப்பிட்டு முடிச்ச உடனே அங்க போய் கழுவுங்க. ஒரு சிலர் இலையில கழுவுறீங்க, எடுக்கும் போது எடுக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க. யாரோ ஒரு சிலர் அது மாதிரி பண்றீங்க. ஏன்னா இலையிலேயே கழுவிட்டீங்கன்னா எடுக்கும் போது கீழே ஊத்துது, அடுத்த பந்தி உட்கார்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதை முடியல கூட அப்படி போய் கொஞ்சம் கழுவிக்கோங்க. அடுத்து வந்து உட்காந்து சாப்பிடுறவங்களை யோசிக்கணும்ல நம்ம. என்ன சமையணும் இலையா சாப்பிடுறீங்களா? அப்புறம் எங்கள் பெருமான் எம்பெருமான் வலிவுனே தன்னை வாங்க வாங்க ஐயா முடிய மாயில்லை மருங்கைட்டால் கட்டி குழந்தால் பொறுத்தங்கும் புழுவலுக்கு மூடி மலஜோறு 9 வாயில் குடிலை மலக்காப்பட நஞ்ச வஞ்சனைக செய்ய விலங்கு மனத்தால் இமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளிருக்கும் கலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி கலந்தல் மேல் வந்து நிகழ் காட்டி நாயற்கடையாய் கிடந்த அடியருக்கு நாயச் சிறந்த ஜெயவான தத்துவனே ஆசட்ட ஜோதி மலர்ந்த வளர்த்துவே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே வாசமா பட்டெடுத்து தேச அருள் குந்தி ரஞ்சில் வஞ்சங்கட பேராதரண்ட பெருங்கட்டை பேராரே ஆறா அமுதே அளவில்லா பெருமானே ஓராதார் உள்ளத்தில் ஒலிக்கு ஒளியானே நீராய் உருக்கேன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லாமே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா வல்லையுமா ஜோதியனே துண்ணுள்ளே தோன்றா பெருமையினே ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே. இருங்க சாமி, அடுத்த பந்தியில உட்கார வச்சிடலாம். சாமி அடுத்த பந்தியில உட்கார அடுத்த பந்தியில உட்கார நோக்கரிய நோக்கர் நுக்கரிய சாமி சாதம் பரிமாறலாம். புண்ணியனே ஆக்குமன் காவலனே காண்பரிய பேருடைய ஆற்றின்ற வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோட்ட தொழிலாய் சொல்லாத உணர்வாய் மாற்றமா அமுதே உடையானே வேட்பகால விடக்கொழும்பில் உட்கடப்ப ஆற்றேனே எம்மையா அரணேவோ என்னென்று போற்றி வீட்டுக்கு வந்து வினப்பெரிய சாராமல் கல்ல குறைக்குழம்பை கற்றாட்கு வல்லாடே நள்ளிரவில் நட்டம் பைந்தாடு மாதினை தில்லையில் கூத்தனை தென்பாண்டி நாட்டானே அல்லல் இருங்க சாமி, ஒரு அடுத்த பந்தி உட்காந்துக்கலாம். நிம்மதியா சாப்பிட்டோம், நீங்களும் நிம்மதியா சாப்பிடலாம். இடிச்சுக்கணும் ஏன் கஷ்டப்பட்டு. ஒரு 2 நிமிஷம். அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு விநாயகர் மூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சாதம் கொடுங்க சாமி. கரெக்டா இருக்கு, அவர் வச்சுட்டு வந்துருவார். நீங்க அதுக்குள்ள சாதம் வச்சுட்டு வந்துருங்க. நீங்க இந்த பிளேட் எடுத்துங்க, நான் எடுத்துன்னு வந்து உங்க 2 பேருக்கு கொடுத்துனே இருக்கிறேன். நீங்க இந்த பக்கம் கொடுங்க சாதம். சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா.
சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. சாம்பத சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. சாம்பததா சிவ சாம் ஓம் ஹரஹரா. சாம்பததா ஐயா சிவ புரியல, எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா இன்னொரு கரண்டி வைங்க. நிறைய பேர் கொஞ்சம் விரும்பி சிவ சாம்பதி ஓம் அதான் ஹரஹரா. கேட்டுட்டு இன்னொரு கரண்டி வேணுமான்னு கேட்டு கூட கொடுத்துருங்க. சதா சிவ சாம்பததா சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. பின்னாடி சாம்பார் போட்டாங்களா? சாம்பததா சிவ அந்த பக்கெட்ல சாம்பார் எடுத்துக்கோங்க. சாம்பார் போட்டுவாங்க. எடுத்துக்கோங்க. சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. கலக்கி எடுங்க, ஜக்கில் கலக்கி எடுங்க. இந்த ஜக்கில் கலக்கி எடுங்க. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. ஊத்துட்டுங்களா? அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. சாமி இந்த பக்கம் கொடுங்க. வாங்க சாமி, இந்த பக்கம் சாம்பார் கொடுங்க. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. ஜக்கில் மட்டும். அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. சாமி 2 நிமிஷம் இருங்க. 2 நிமிஷம் உட்காருங்க. ஒரு பந்தி முடிஞ்சிட்டோம். சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. சாமி இலைய வரலையா? ஒரு சரி இடம் கஷ்டமா இருக்கு. எங்க போதுமா இடம்? சாமி நீங்க உட்காருங்களா? அத்தை பந்தி உட்காருங்க. பக்கத்துல தண்ணியா கொஞ்சம் இருக்கு. சரி ஓகே.
அருணாஜல சிவ அருணாஜல சிவ. ஏன்னா உட்காந்து சாப்பிடுறது நிம்மதியா சாப்பிடணும் சாமி. அட்ஜஸ்ட் பண்ணி நீ இடிச்சுக்கலாம் சாப்பிடக்கூடாது. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து சந்தோஷமா சாப்பிட்டு போகணும், என்னுடைய நோக்கம் அதுதான். சரி சரி. அருணாஜல கூப்பிட்டது கேட்டிருக்கேன் சாமி. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. ஐயா சாதம் வச்சிருக்கேன் உங்களுக்கு. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. அண்ணாமலையாருக்கு 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 அண்ணாமலைதாயாருக்கு 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 விநாயகப் பெருமானுக்கு வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு அன்னம்பாவித்த அன்பர்களுக்கு அன்னமுறை தாயாருக்கு அன்னமுறை தாயாருக்கு நமனமாரசிக்கு அரோகர ஹர நம பார்வதி சாமி சாமி. அண்ணாமலை குப்புன்றவங்களுடைய மலேசியாவில இருந்து இன்னைக்கு அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. அண்ணாமலை குப்புன்றவங்களுடைய நினைவு நாள். அவங்க மக சிவரஞ்சினி தான் இன்றைய உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அண்ணாமலை குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்க மக சிவரஞ்சினி தான் இன்றைய உணவு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிடுங்க சாமி. சாமி எல்லாம் நிதானமா சாப்பிடுங்க. சாமி யாருக்காச்சும் ஏதாவது வேணுமா? சாம்பார் ஏதாவது வேணுமா சாமி? இன்னொரு ரவுண்டு சாம்பார் போயிட்டு வந்துடும். கொஞ்சம் பிசையும் போது கொஞ்சம் பத்தாம இருக்கும் சாமி. என்ன சொல்றீங்க புரியல, சொல்லுங்க. ட்ரெஸ்ஸா? அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கல, சாப்பாடு மட்டும்தான். எதுக்கு சொல்லுங்க? சரி அப்புறம் தனியா பேசுவோம். நிறைய பேர் யூடியூப்ல கேட்டுட்டு இருக்காங்க, எங்க சரவணசாமி பேச மாட்டாரு, என்ன போன் பண்ணியே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குரல் வர்றது இல்லைல்ல. ஐயா ரசம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து ரசம். ஐயா இலையில மட்டும் யாரும் கை வைக்காதீங்கய்யா. எடுக்கிறவங்களுக்கு சிரமமா இருக்கு. அடுத்த பந்தி உட்காடுறாங்க இல்லைங்களா, உட்காடுறவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கீழே ஊத்திச்சுன்னா அப்படியே உட்காந்துருது. அடுத்த பந்தி உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு சிரமமா இருக்கு. இல்ல நான் யாரையும் குறைன்னு சொல்ல சாமி, பொதுவா சொல்லிடுறேன். ஏன்னா சாப்பாட்டுல உட்காந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது சாமி. சாம்பார் சாம்பார்
சாமி சாம்பாரா என்ன வேணும்? ஒன்றும் வேணாமா? வயிறார சாப்பிடு. ஐயா சாம்பாரா? சாம்பார் சாப்பிட்டா அதுக்குள்ள ரசத்துக்கு போயிட்டேன். ரசம் அப்படி கொடுப்போம். சாம்பார் பொரியல் பொரியல் வைங்க. பொரியல் யாருக்காவது வேணும்னா கேளுங்க. யாருக்காவது பொரியல் வேணுமா? சாமி அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருங்க சாமி எல்லாருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறாங்க பாருங்க. பொரியல் ஐயா பொரியல் வருது பாருங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. அதோ ரசம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு வலித்து மட்டுமா ரசமா? இல்ல சாம்பார் ஒரு சிலர் கேக்குறாங்க. ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். சாப்பாடு வேணுமா ஐயா? சாம்பார் யாருக்காவது வேணுமா? வரேங்க ஐயா. ஐயா சாம்பார் யாருக்காவது வேணுமா? சாம்பார் வர பொரியல் எடுத்துட்டு வர. இதை முதல்ல வைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கோங்க சாமின்னு. வரேன் வரேன். சாம்பார் யார் கேட்டது? என்ன சிரிச்சுக்கிட்டே கேக்குற? ரசம் வேணுமா? சாதமா? அதோ வருது. ஏதோ வர பாருங்க தாத்தா. ஐயா இந்த பக்கம் யாருக்காவது சாம்பார் வேணுமா? சாமி சாம்பார் வேணுமா? வரேன் வரேன் வரேன். மோர் வேணுமா? சரி சார். ரசம் தோ எடுத்துட்டு வர பாருங்க. இவர்கிட்ட வாங்கிக்கோ. சாம்பார் வேணுன்றவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. ஐயா ஐயா ரசம் கொண்டு வர்றாரு பாருங்க. ரசம் கேட்டவங்க இவர்கிட்ட வாங்கிக்கோங்க. இதோ வருது சாமி. இதோ சாதம் எடுத்துட்டு வர்றாரு. ஐயா எடுத்துட்டு வர்றாரு. சாமி இந்த சாதம் ஐயா ரசம் சாதம் யார் கேட்டது? ஐயா சாதமா கேட்டீங்க நீங்க? ஐயா சாதம் யாருக்கு சாதம்? சாமி சாதம். சரி சாமி யாருக்காவது சாதமா? ஐயா சாதம். சாதமா? சாதமா? தாத்தா சாமி உங்களுக்கு மோர் கொண்டு வாப்பா. சாமி இந்த பக்கம் யாருக்காவது சாதம் வேணுமா? மோர் தான் வேணுமா? சகலே எடுத்துங்க அப்படியே. கொடுங்க கொடுங்க கொடுங்க. அதில் ஊற்றிடலாமா மோர்? ஓ அதை பக்கெட் கொஞ்சம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. மோர் கேட்குறாங்க. இந்த பக்கம் போயிட்டு வாங்க. இப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க.
சாமி இதோ டம்ளர்ல குடிக்க கேக்குறாரு பாருங்க, அவருக்கு ஒரு டம்ளர் கொடுங்க. சாமி சாமி இங்க வாங்க, மோர் குடிக்க கேக்குறாரு பாருங்க. ஐயா இவருக்கு ஒரு டம்ளர் மோர் ஊத்திருங்க, ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க. ஐயா குடிக்கிறதுக்கு யாருக்கா டம்ளர்ல மோர் வேணா வாங்கிக்கோங்க. அதான் மூலையில் இருக்க சாமி அப்படியே உங்க பின்னாடி திரும்பி அதை குடிக்க மோர் கேட்கிறாரு பாருங்க, அவர் கொடுத்துருங்க. ஐயா மோர் வேணுன்றவங்க டம்ளர்ல வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. எதுல உப்பு கம்மியா இருக்கு? மோர் கொஞ்சம் அரை உப்பா தான் இருக்கும். ஏன்னா குடிக்கிறவங்க டம்ளர்ல குடிக்கிறாங்கல்ல, அதுக்காக கொஞ்சம் வேணா எக்ஸ்ட்ரா போட்டுங்க. மோர் இன்னொரு கரண்டி சேர்த்து வாங்கிக்கோங்க. சிவாய நம. நம சிவாய. சாமி சாப்பாடு திருப்தியா இருந்ததா? சூப்பரா இருக்கு. சரி யாரு சாமி சாப்பாடு நல்லா இருந்ததா? ஐயா நிறைவா இருந்ததா? சாமி நக்கீரர் சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சிவாய் சிவாய். சாமி சாப்பாடு நல்லா இருந்ததா? அருமையான சாப்பாடு. நம்ம சாப்பாடு எல்லாம் குறைய சொல்லுவோம். நம சிவாய் நம சிவாய். சிவாய் சாமி சொல்லி சிரிக்கிறீங்களா என்னன்னு கேட்டேன். பார்வதி வரையே சாமி எழுந்து எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்க. பொறுமையா சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்க கட்டுறது இல்லையா? ஓகே ஓகே தாத்தா இப்படி வந்து கழுவிக்கிங்க தாத்தா. ஐயா இப்படி வந்து கழுவிங்க. ஏன்னா அடுத்த பந்தி உட்கார்றவங்களுக்கு கஷ்டமாயிடும் தாத்தா. ஈரம் பட்டுச்சுனாவே ஈ வந்து உட்கார ஆரம்பிக்குது. ஒரு 2 நிமிஷம் சாமி.
ரொம்ப சந்தோஷம் சாமி. செடியில கழுவிடுங்க சாமி, ஓரம் உள்ள கழுவிடுங்க. ஏன்னா மண் தரனா இழுத்துரும். சாப்பிட்ட உடனே அமைதியாயிட வேண்டியதுதான். சாப்பிட்றதுக்கு முன்னே ஆக்டிவா இருக்கலாம். கால் சரியாயிடுச்சா? பரவாயில்ல, வீக்கம் குறைஞ்சிட்டு இருக்குதா? சாமி நீங்க இருக்கிறீங்க. அக்கீரர் ஐயா, சாப்பாடு ஏதாவது வேணுமா? ரசம் சாதம், நைட்டுக்கு ரசம் சாதம் வேணுமா? இல்ல அது அப்படியே உட்காருங்க சாமி, நல்லா நீட்டா இருக்கிற இடமா உட்காருங்க. நான் வணங்கண்ணே. நம்ம திருவண்ணாமலை விட்டா வேற எங்கேயும் போறது கிடையாதுண்ணே. நிலம், வீடு, கிரிவல பாதை, மற்ற தொழிலும் கிரிவல பாதை திருவண்ணாமலையை சுத்தி தான். வேற எங்க போறோம்? அண்ணன் சொல்லுங்கண்ணே, கட்டளை இடுங்க, நான் செய்யறேன். சரிண்ணா, எதுவும் இல்லைண்ணா, நம்ம ஒரு இல்லைண்ணா. சரிண்ணா, நான் முடிச்சிடறேண்ணா. அதை ஒரு 1/2 hourல முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு சரிண்ணா. கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. சரிண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஷூர்ண்ணா. ஓகே, செய்கிறோம். யாரோ கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து செய்கிறோம், அவ்வளோதான். கொடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏதோ இறைவன் கொடுத்த பாக்கியம் செய்கிறோம். நல்லது. சரி ஐயா, அவ்வளோ. இருங்க ஐயா, ஒரு 5 நிமிஷம் உட்காரேன். எங்கே போகிறேன்? இங்கே தானே இருக்கிற, உட்காரு. இங்கே இருக்கிறதே பறந்தா அப்படி என்ன பண்ணுறது? தாத்தாவா தெரியல, எங்கன்னு வருவாருங்க. அதோ இருக்கு. இதுக்கு மேல எதுவும் கொடுக்க முடியாது சாமி. இதுக்கு மேல கேட்கற மாதிரி இருந்தா பரவாயில்ல, நான் ஆளு கூட ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல என்ன கொடுப்பாங்க சொல்லு? இந்த கொஞ்சம் தூரம் பெருக்கிறதுக்கு 100 ரூபா கொடுக்குறேன். அதுக்கு மேல கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் சொல்லு? சரி சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்து செய்வேன். சேவையோட வரவங்க வரட்டும், இல்லைன்னா பரவாயில்ல போட்டோம். சரி 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 சரி. சாப்பாடு எடுத்து வச்சுக்கேன் பேக்ல. ஐயா, தாத்தாவை கொடுத்துட்டீங்களா சாமி? தாத்தாவை காசு கொடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு வரட்டுங்களா? சரி சாமி, என்ன வேணும்? சரி சரி சரி, பொறுமையா சாப்பிட்டு வாங்கிக்கோ.
சாமி உங்களுக்கு சாப்பாடு அது யாருக்கு? சரி எடுத்துக்கோங்க. சாப்பிட்றீங்களா? சாப்பாடு போடணுமா? கொஞ்சம் போடும். வருஷமா இருக்கு சாப்பிட்டுருக்கியா? எப்படி சாப்பிட்டு அவங்க சவரா போட்டா நீங்க கரெக்டா எடுத்துக்கீங்க. இதா போங்க. சாப்பிடுங்களா? பாருங்க. கொடுங்க. சாமி வந்திருக்காரு பாருங்க, அவருக்கு அந்த கிண்ணத்துல கொடுத்துருங்க. சாமி எல்லாருக்கும் அப்பளம் கொடுத்துட்டீங்களா? சாப்பாடே கிடையாதுங்க. சாப்பாடு இருந்து வரதுங்களா? நீங்க தாண்டி இருந்து வர்றேன். சாப்பாடு சாப்பாடு மதுரை தாண்டி புரியலமா? என்ன ஒரு மணிங்க நம்ம கண்டில எங்க போட்டுக்கிறீங்க ரசம் சாப்பிடு அப்படியே வச்சுட்டு சாப்பிட மாட்டேங்க. சாப்பிட மாட்டேங்க. ரெண்டு அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன பண்றீங்க? ஏன் மாத்திரை எனக்கு எதுக்கா? எனக்கு வேணாம் பாட்டி.
எண்ணெய் போட்டு ரசம் வாங்கிக்கோங்க. சாம்பார் இல்லை சாம்பார் இருக்குது எடுத்துட்டு வாங்க. அம்மா இருங்க பாட்டி, சாம்பார் வாங்கிட்டு போங்க. ரவுண்டு போட்டு முன்னாடி வச்சுக்கிறாங்க, எடுத்துட்டு வாங்க. கரண்டிலாம் எங்கப்பா போட்டாங்க? வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வாமா பாட்டி, மடியில போட முடியாது. போய் பிளேட் ஏத்தா, அந்த பைட் ஏத்தணும். போ. இல்ல இல்ல, அந்த பாத்திரம் வச்சுக்குது. ரசமா கலந்து போடுவோம். வாங்க வாங்கிக்கோ. பிளேட்டு புரியல. இல்லை வேண்டாம் புரியல வேண்டாம். போதும். தட்டு எடுத்துட்டு வாங்க. பிளேட் பிளேட் சாமி. ரசமா? இந்தாங்க ஒரு வடை இருக்கு பாருங்க. இந்தாங்க ஒரு வடை பழம் வச்சு.